ஏ சிறந்த 6 டாக்டர்கள் யாருன்னு தெரியுங்களா? இந்த 6 பெஸ்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலராக இருந்தீங்கன்னா இந்த 6 டாக்டர்னால உங்களுக்கு மற்ற டாக்டர்கிட்ட போக வேண்டிய சந்தர்ப்பம் குறைவாகத்தான் அமையும். அந்த 6 டாக்டர்ஸ் ஒன்று சூரிய ஒளி, சன்சைன். சூரிய ஒளி நம்ம உடம்பில் எவ்வளவு தூரம் படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விட்டமின் டி சிந்தசிஸ் அதிகமாக இருக்கும். உடலுக்கு வேணுங்கிற அந்த விட்டமின் டியை கொடுக்கறதுனாலையும் அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படுறதுனாலையும் நமக்கு வரக்கூடிய எத்தனையோ வியாதிகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். 2 தண்ணீர். 4 லிட்டர் 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா கழிவுகள் நன்றாக வேர்வை வழியாகவும் சிறுநீர் மற்றும் மற்ற வழியாகவும் வெளியாகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம உடலில் எந்த விதமான நச்சுக்களும் தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். 3 ஏர். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நல்ல காற்றோட்டமும் நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய இடங்களில் நடைப்பயணமும் அதே நேரத்தில் ஆக்சிஜன் நன்றாக கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம செல்ல வேண்டியதும் ரெகுலராக விசிட் பண்ணுறதும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த 3வது டாக்டர்னால. 4வது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். இந்த பாடி எப்பவுமே ஆதி காலத்திலிருந்து மனிதர்கள் நடைப்பயணமும் எக்ஸசைஸும் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த எக்ஸசைஸ் டாக்டரை ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸுங்கிற பேரில் நடந்தோம்னா இந்த டாக்டர் மூலமாக நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். அடுத்தது ரெஸ்ட்டு. சரியான விதத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்காமல் ஒரு 8 மணி நேரம் நல்ல தூக்கம், அப்புறம் நல்ல ஆழ்ந்த ஹார்டு ஒர்க்குக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும் பாடிக்கு. அவர் ஒரு டாக்டர். அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா டயட். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். காய்கறிகளும் பழங்களையும் அதிகமாக எடுத்துகிட்டு புரோட்டீன் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்டை குறைச்சோம்னா இந்த டாக்டர் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பார். இந்த 6 பெஸ்ட் டாக்டரை என்றைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற டாக்டர்ஸ் கிட்ட போக வேண்டிய நிலைமை அவ்வளவா வராது. இந்த டாக்டர் சரியாக இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு என்றும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.